வந்து வீட்டில் இருக்கிறத இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதில் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கேக் ரெசிபி. சீக்கிரமாகவே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சிடலாம். உங்களுக்கு கடையில் வாங்குகிற அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்களோட விருப்பம்படி இதை நம்ம செஞ்சுக்கலாம். நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம், சாக்லேட் கனாஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு இதை செஞ்சு எடுத்துக்கலாம். வாங்க, இது எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கேக் செய்யறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ், உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 3 எக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். நட்ஸு நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம ஆப்ப சோடா சொல்லுவோம்ல அது. ஒரு 1.5 கப்பு வந்து மைதா. அப்புறம் 1 கப் வந்து பொடிச்சு சர்க்கரை. அப்புறம் வந்து அரை கப் வந்து வெஜிடபிள் ஆயிலு, எந்த மணமும் இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட்டு. இப்போ நம்ம வந்து எப்படி இதை ப்ரிப்ரேஷன் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எல்லா இடமுமே கவர் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் நான் போட்டிருக்கேன். இப்போ அது மேலேயும் நம்ம வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கர்வ் எல்லாமே நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து அன்மோல்ட் ஆகும்போது நீட்டாக வரும். அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது அடுப்பில் வந்து ஒரு ஹெவி பாட்டம் கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வேணால் மணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரையாகவே வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எவ்வளோ தூரம் ஸ்லிம்மில் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுருக்கேன். நம்ம கேக்கோட ப்ரிப்ரேஷன்லாம் முடியிறக்குள்ள இது வந்து ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கரெக்ட் டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எக்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 எக்கோட ஒயிட் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதை எடுத்துக்கிட்டேன். எல்லோ தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்ல பொங்க அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் பவுட்ரு சுகர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் நம்ம போட்டுக்கலாம். இதை மறுபடியும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் ஒரு ஹாஃப் கப் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடுங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இதில் 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். அரை கப் ஆயிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக ரெண்டும் டிசால்வ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்குவோம். மைதா ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு சலித்து சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட், இது சேர்த்து இப்போ நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையுமே டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப போட்டு அடித்து எடுக்காமல்
நல்ல மெதுவாக இதை வந்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எக்கோட எல்லோ, இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்டு முறையிலேயே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நமக்கு வந்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணால் போதும். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது எனக்கு வந்து பால் வந்து ஒரு 3/4 கப்லேருந்து கொஞ்சம், அதாவது 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டிருக்குன்னு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக விட்டுட்டிங்கன்னா பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாகிடும். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை வந்து கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். கேக் டின்னுக்கு மாற்றிட்டேன். இப்போ அது வந்து நல்லா 2 டைம் இப்படி டேப் பண்ணிக்கோங்க. மேலாக உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸை நீங்கள் இதில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம வந்து தவாவில் வச்சிடலாம். தவா ரொம்ப நல்லா ஹீட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், கை சுற்றாமல் நீட்டாக வைங்க. இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து 35 to 40 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு குக் ஆகிற டைம் இருக்கும். 30 மினிட்ஸில் நீங்கள் எடுத்து பாருங்கள். குக்காக இருந்ததுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இன்னும் ஒரு 5 minutes to 10 minutes வரைக்கும் வைக்கணும். இப்போ நம்ம விடலாம், பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களோட இதில் ஹோல் இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏர் ஃபுல்லாக உள்ளேயே இருக்கட்டும். இப்போ நம்ம கேக்கை பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 30 மினிட்ஸில் நான் பண்ணி பார்த்தேன், குக் ஆகலை. இது பாருங்கள், க்ளீனாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து 40 மினிட்ஸ் தேவைப்பட்டிருக்கு. இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் இதை வந்து அன்மோல்ட் பண்ணி காமிக்கிறேன். கேக் இப்போது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். இந்த ஓரங்களை வந்து கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் கத்தியால். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மேலே போட்டிருக்க ட்ரேஸ் பேப்பர் எடுத்துடலாம். பேப்பர் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். நிறைய எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஃப்ளஃபியான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்ட்ரக்சராக வந்திருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணணும். நம்ம வேறு வீட்டில் இருக்கிறத வச்சு தான் இப்போ செஞ்சுருக்கோம். பெருசாக எந்த வித இதுவும் பண்ணாமல் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.